ஃபோன் மேல ஃபோன், மெசேஜ் மேல மெசேஜ். அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் என்னடா ஃபோன்லயே வந்து கிடக்குறாங்க. அப்பதான் அவங்ககிட்ட சொன்னேன் காந்தாரா படம் பண்ணிருக்கேன். அப்பதான் அவங்களுக்கே தெரியும். காந்தாரா பண்ணிருக்கியா? எல்லாருக்கும் ஆச்சரியம். காந்தாரா பண்ணிருக்க அப்புறம் எதுவும் சொல்லவே இல்லைடா அப்படின்னா. இல்ல அதுல ஃபுல் பிளாக். அப்பதான் போட்டோவே இது காமிச்சேன். ஹீரோ ரிஷப் ஷெட்டி சாரோடைய அந்த பரிமாணம் வந்து மனிதரா இருந்து கடவுளா அந்த மாறுற அந்த பரிமாணம் அந்த இது போகும்போது நம்ம அப்படி படம் பார்க்கும்போது நம்ம அறியாம நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி போகுது. அப்புறம் கம்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வருது. காஞ்சனாவோட அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபைட் மாஸ்டர் வந்து பயந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முழுக்க முழுக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சு காமிச்சு நான் நடிச்சேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது. அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம். ஜீனாங்கிற திரைப்படம் தான் என்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த ஒரு முதல் படம். முதல்வனா இருந்தாலும் எனக்கு அடையாளம் காமிச்ச படம் வந்து ஜீனா. அவர் ஓட்ட புல்லட் என்ன புல்லட். ஓ அப்படியா? ஆமா, ஓன் புல்லட். அங்கே போட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாரு. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சோன்னா கிட்ட வந்தாரு. கிட்ட வந்துட்டு சார் ஃபோன்லாம் எடுத்துட்டு செட்டுக்குள்ள வரக்கூடாது சார். ஓகே சார். அப்புறம் ஹீரோட போய் பேசுறது தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். ஓகே ஓகே. அதெல்லாம் என்ன அது நம்ம அஜித் சார் கூட நம்ம நல்லா பேசுவோம். எப்பவுமே அவரும் பேசுவாரு. சரி இப்போ வேற இடத்துக்கு போயிருக்க வேற ரேஞ்ச் ஏறி போச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் சரி சார் சரி சார். அப்புறம் அஜித் சார் வந்தோடனே டைரக்டர் போய் யூஸ் பண்ணிட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் பார்த்தாரு. பார்த்தோன்னே ஹை சமச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேராக வந்து அக் பண்ணிட்டேன். எந்த பெரிய ஹீரோ பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. உங்க காலை பிடிச்சிக்கிட்டு விஜய் சார் வந்து இந்த வார்த்தையே ஒரு பத்திரிகை யூஸ் பண்ணாங்க. ஒரு மூணாந்தர வில்லன் காலில் விழுந்து நடிக்க வேண்டிய அவசியம் ஹீரோ விஜய்க்கு இருக்கிறது. ஏன் முதல்ல ஹீரோவோட சரிக்கு சமமா உட்காந்து பேசுறது நான் அவர்கிட்ட தான். பின்னாடியும் சரி நான் வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டாரோடவும் சரிக்கு சமமா பக்கத்துல உட்காந்து பேசுனதே இல்லை. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஓகே, ஸோ காந்தாரா ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நேத்தி கூட படம் பார்க்க போயிருந்தேன். ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்துக்கு என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்தோட வெற்றியை கொண்டு பார்க்கும்போது. இந்த படம் மட்டும் இல்ல, எல்லா படமும் ஒண்ணும் தான் ஆசை. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுல நம்மளும் அது ஒரு சின்ன பங்காற்றி இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்றேன். ஓகே, ஸோ படத்துல நீங்க தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. பட் ஃபேஸா தெரியுது, பட் அந்த மேக்கப் ஆகட்டும் உங்க ஃபேஸை கரெக்டா காட்ட முடியல. இந்த படத்துல உங்களோட பேர் ஏதாவது சொன்னாங்களா சார்? மரிச்சா. மரிச்சா. ஆமா, ஓகே. அந்த கடப்பாவோட லீடர் ஆஃப் த ஒரு கடப்பா குழு, ஒரு இனத்தோடைய தலைவன், அந்த தலைவன் பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காந்தாராக்குள்ள நீங்க வந்த கதைங்கிறது எப்படி இருந்துச்சு? நீங்க தேடி பண்ணல, அவர் ரிஷப் ஷெட்டி வந்து உங்களுக்கு தேடி வந்தாரா சார்? ஆக்சுவலா நான் வந்து 2006 முதல்ல ஒரு கன்னட படம் நடிக்கிறேன். ஓகே. படம் பேரு சைனைட். அதோடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து ரத்னவேல் சார். ஓகே. அவர் தான் என்னை வந்து அந்த படத்தோடைய டைரக்டர் ஏஎம்ஆர் ரமேஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த கதை என்னன்னா, நம்ம ராஜீவ்காந்தி அவர்களை அசாசினேஷன் பண்ணிட்டு முடிச்சிட்ட பிறகு இந்த ஒத்தக்காட் சிவராசன் அந்த டீம் வந்து பெங்களூருக்கு எஸ்கேப் ஆகி போய் அங்க வீடெல்லாம் பிடிச்சி அங்க இங்க போய் அலைஞ்சி திரிஞ்சு கடைசியா போலீஸ் எப்படி சாவச்சது அப்படிங்கிறது தான் கதை. ஓகே. அதுல ஒத்தகன் சிவராசன் மாஸ்டர் அவர் ஒரு கேரக்டர், அவர் தான் லீடு. அவருக்கு அடுத்து சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர்ல அந்த ஒரிஜினல் கேரக்டரை ஒட்டி என்னுடைய ஃபேஸ் இருக்கிறதுனால என்னை செலக்ட் பண்ணி அதில் நடிக்க வச்சாங்க. ஸோ அப்போதான் வந்து எனக்கு அதுல அந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் தான் ரிஷப் ஷெட்டி சார். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ரொம்ப ரொம்ப அன்பா பேசுவார். அப்போ நானும் வந்து எப்பவுமே டைரக்ஷன் டீமோட தான் எப்பவுமே பேசுவோம் பழகுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சென்னைக்கு அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வழியா டைரக்டர் இவர் எல்லாருமே வராங்க. டீனர்ல நான் டீனர்ல தான் ஒரு 18-19 வருஷம் அங்கதான் இருந்தேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 33-34 வருஷமா டீனர்ல தான் நான் பாஸ்கெட் பால் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால எனக்கு வீட்டுக்கிட்டே அந்த ஹோட்டல், அவங்க தங்கி இந்த ஹோட்டலும் என் வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை. நான் டெய்லி அப்பப்போ டைரக்டர் போய் பார்ப்பேன். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் பார்ப்போம்.
வெளியே ஈவினிங் ஆனால் டிஃபன் சாப்பிட்டு போவோம். சம்டைம்ஸ் வீட்டுக்கும் வந்திருக்காங்க, வீட்டுக்கெல்லாம் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு போவாங்க. ஸோ இப்படி அந்த நட்பு தொடருது. அடுத்து வீரப்பன் அட்டகாசம்னு ஒரு படம், அதே டைரக்டர் ஏ.ஆர். ரமேஷ் சார் வந்து பண்றாரு. அதுலயும் அவர் வந்து ஒரு கேரக்டர்ல சின்னதாக ஒரு கேரக்டர்ல பண்றாரு, ஒரு ஏடியாவும் ஒர்க் பண்றாரு. அதுலயும் அப்படி தொடருது. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் பெல் பாட்டம் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த படத்தோட தமிழ் ரீமேக், அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல கிருஷ்ணா சார் வந்து ஹீரோவா பண்றாரு, சத்யசிவா சார் டைரக்டர், அவர் வந்து டைரக்ஷன் பண்றாரு. நான் வந்து அதுல முக்கிய வில்லனா பண்ணேன். ஸோ அப்போ அந்த படத்தை பார்க்குறேன். பார்த்தா நம்ம ரிஷப் செட்டி சார் வந்து ஹீரோவா கலக்கியிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் அப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சு பாராட்டிட்டு இந்த மாதிரி அந்த படத்தில் நான் தான் இங்கே தமிழ்ல வெளில பண்றேன். அவருக்கு சந்தோஷம், மாஸ்டர் சூப்பரா பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா அவர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாரு. முதல் படத்துல வந்து சைனடு படத்துல என் பேர் வந்து சுரேஷ் மாஸ்டர். சுனீஷ் படத்துல எல்லாரும் என்ன மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. இவரும் அப்படிதான் கூப்பிடுவாரு, இப்போ வரைக்கும் அப்படிதான் கூப்பிடுறாரு. நல்லா பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா காந்தாரா படத்தை பார்த்தேன். பார்த்தா வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அற்புதமான ஒரு படமா அமைஞ்சது. அதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன், ரொம்ப சூப்பரான சார். அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் பார்த்து கழிச்சு காந்தாரா சாப்டர் 1 படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் வீடியோ டீசர் மாதிரி வெளியிட்டான். அதை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இப்படி ஒரு பாடி பில்டப் பண்ணி வேற ஒரு தோட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுவும் சிஜி ஒர்க்லாம் ரொம்ப அற்புதமா சூப்பரா இருந்துச்சு. அது ஓப்பனிங் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தே எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப அதிர்ச்சிமா இருந்தது. இவ்வளோ பெரிய சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி ஃபோன் பண்ணா பிஸியா இருப்பாங்க, ஏன்னா காந்தாராக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டாரு. சரி ஒரு மெசேஜ் போடுவோம் சொல்லிட்டு, ஹாய் சார், I just saw your Kantara chapter 1 introduction teaser. Really it is superb, sir. At any cost, I want to be a part of this film. Okay. மெசேஜ் மட்டும் போட்டேன். ஓகே. 2 வாரத்திலே அவரே கால் பண்ணாரு. வணக்கம்மா சார், எப்படி இருக்கீங்க? அதே மழலை, அதே புன்முறுவலோட, அதே சிரிப்போட, அதே அன்போட அவ்வளோ அக்கறையா ஃபோன் பண்ணி பேசினாரு. மாஸ்டர் இந்த படத்தை பண்றோமா சார், ஆடிஷன் மட்டும் வந்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டாங்க, போனோம். இங்கிருந்து மேங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து 2 hours குந்தாப்பூர். அங்கதான் வந்து ஃப்ளோர்லாம், இதுக்காகவே ஃப்ளோர் புதுசாவே போட்டாங்க. அவர் இருக்கிற ஊர்லயே புதுசா இதுவே போட்டாங்க. அங்க டெஸ்ட் ஃபுல்லா பிளாக் பெயிண்ட். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தான் போறோம், ஆக்சுவலா ஆடிஷன் தான் போறோம். ஆடிஷன் வந்து ஒரு 4 பக்கத்து டைலாக் கொடுத்தாரு. நான் அப்படியே படிச்சு பார்த்து எல்லாம் அவங்க விவரமா எனக்கு புரியும்படி சொன்னாங்க. நான் அப்படியே படிச்சுக்கினேன். படிச்சுட்டு மாஸ்டர் சார் ப்ராம்ப்டிங் கொடுப்பீங்களா? மாஸ்டர் ப்ராம்ப்டிங்லாம் கிடையாது, எல்லாம் லைவ். எனக்கு அப்படியே தூக்கி வந்து போட்டுச்சு சார். 3 லைன் 4 லைன்லாம் நானே வந்து மக்கப் பண்ணி பேசிட்டேன். 4 பக்கத்துக்கு இருக்கு. மலையாளத்துல அப்படிதான் சார். கன்னடத்துல மலையாளத்துல ரொம்ப லெங்தி டயலாக்லாம் எவ்வளோ பேசியிருக்கேன். எல்லாம் ப்ராம்ப்டிங் வாங்கி தான் பேசுறேன் சார், கொஞ்சம் பண்ண முடியுமாண்ணா? இல்லை மாஸ்டர், ட்ரை பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்ட்டார். நான் சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே முழங்கி ட்ரை பண்றேன். எனக்கு அந்த ஒரு ஹாஃப் பேஜ் போகுது, அதுக்குள்ள ஸ்டக் ஆகுது. ஒரு 4-5 டேக் போச்சு, ஸ்டக் ஆகுது. அப்புறம் ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆச்சு, ரிட்டர்ன் டிக்கெட் போடாச்சு. சரி சொல்லிட்டு அவரே வந்து இல்லை மாஸ்டர் நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கிடைக்காது. இந்த கேரக்டருக்கு ஒரு 1000 பேரையா பார்த்துருப்பாரு, அதுல ஒரு 100 பேர் ஆடிஷன் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து பார்த்து தான் ஒருத்தர் செலக்ட் பண்ணி நல்லா பேசுறவன தான் பார்த்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம பேசவே இல்லை, நமக்கு எங்க கிடைக்க போகுது சொல்லி நான் விட்டுட்டு, ஓகே கிடைச்ச வாய்ப்பு நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியாம போச்சு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனோட வந்தேன். வித்தின் வீக் முன்னாடி மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் லுக் டெஸ்ட்டுக்கு வர முடியுமான்னு. என்னடா நம்ம வந்து முடிஞ்சு போச்சு, இந்த படத்துல நம்ம இல்லைன்னு நினைச்சா லுக் டெஸ்ட்டுக்கு வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த சந்தோஷத்தோட நானும் போனேன். மறுபடியும் அதே இடம் போயிட்டு ஃபுல் பிளாக் மேக்கப் போடுறாங்க. பார்த்தா கேண்டீன்ல பார்த்தா என் மூஞ்சி தெரியவே இல்லை. அது கேரக்டர்னு தெரியலையே, அதே கேரக்டரா இல்லை வேற கேரக்டரா ஒரு டவுட்லயே பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சது, மேக்கப்லாம் சூப்பராக, ஓகே ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் மேக்கப்லாம் கலைச்சி முடிச்சுட்டு கிளம்பும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட, சார் அன்னைக்கு ஆடிஷன் பண்ணுவேன் அந்த கேரக்டர் தான். இல்லை மாஸ்டர், இது வேற கேரக்டரு, அது இதில் கொஞ்சம் டைலாக் கம்மி தான் இருக்கும். ஓகே. அதனால அது வந்து நிறைய டைலாக் இருக்கிறதுனால, பட் இதுவும் நல்ல கேரக்டர் மாஸ்டர், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே, நம்ம வந்து இருக்கோம் அந்த படத்தில், அதே சந்தோஷம். படம் முழுக்க உடல் முழுக்க வந்து பிளாக் போட்டு பிளாக் மேஜிக் மீன் பிளாக் மேக்கப் போட்டு மறைச்சாலும் நம்ம இதில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோட முகம் படம் பார்க்குறவங்களுக்கு நம்மளை அடையாளம் கண்டுப்பாங்களா, தெரியுமா தெரியாதா, எதை பற்றியும் கவலைப்படல. ஓகே, எதையும் எதிர்பார்க்காம பண்ணுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த விட்ட வழி சொல்லிட்டு. சார் ரெகுலரா படங்கள் பார்க்குறவங்களுக்கு உங்க படங்கள் பார்த்தவங்களுக்கு கரெக்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை? அதை தான் அடுத்து சொல்ல வரேன். நான் வந்து யார்கிட்டயுமே சொல்ல, இந்த மாதிரி இன்டர்வியூஸ் வந்து காந்தாராக்கு முன்னாடி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன், மற்ற படங்களுக்கு அட்டன் பண்ணியிருப்பேன். எங்கேயுமே வந்து காந்தாரான்னு ஒரு படம் நான் பண்றேன்ற விஷயத்தை சொல்லவே வழக்கமா கேட்பாங்க. அதாவது இன்டர்வியூடைய எண்ட்ல என்னென்ன படம் அடுத்த வருது கேட்பாங்க. ஒரு 2 கன்னட படம் பண்றேன், 2 மலையாள படம், இந்த மலையாளத்துல எந்தெந்த படம் பண்றேன், தெலுங்குல எந்தெந்த படம் பண்றேன், தமிழ்ல எந்தெந்த படம் பண்றேன்னு சொல்லுவேன், கன்னடத்துல 2 படம் பண்றேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். அதாவது படத்தோட பேர் சொல்ல இப்படியே போயிட்டு வந்து வீட்டுல சொல்ல, ஒரு மாசம் முன்னாடி வீட்டுல சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே சொல்ல. ஏன் ரொம்ப நெருக்கமான இயக்குநர்கள் மட்டும் கேட்டாங்கன்னா என்னென்ன படம் பண்றீங்கன்னா, நம்ம காந்தாரா படம் பண்றோம்னு சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா கேட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா காந்தாரா பண்றோம் சொல்ல அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். சரி ஓகே, அப்படியா காந்தாரா பண்றீங்களா, சரி ஓகே நல்லா கொடுப்போன்ற எண்ணம் வரலாம் அப்படின்ற ஒரு நப்பாசில சில அசிஸ்டன்ட் டைரக்டர் சில டைரக்டர் சொல்லியிருக்கேன். பட் அதனால எனக்கு வந்து பெரிய கேட்கலாம் கிடைக்கல சொன்னதுனால. ஓகே, அதுக்கப்புறம் நாளைக்கு ரிலீஸ் தான் இன்னைக்கு வந்து ப்ரீமியர் ஷோ போட்டாங்க. தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வந்து படம் பார்த்தோன்னே எனக்கு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்தா சம்பாதி நல்லா இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்மளை அடையாளம் கண்டுக்கிறாங்க, ஓகே இந்த படத்தை நம்ம நடிச்சிருக்கோம்னு தெரியுது. மிட் நைட் 12:10 தான் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா ஸ்டேட்டஸ், அப்புறம் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் அனுப்பி வச்சு ஓகே நம்ம வந்து நடிச்சிருக்கோம் அப்படின்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 1ஆம் தேதி வந்து அக்டோபர் 1ஆம் தேதி நான் வந்து கோவாக்கு போயிட்டேன். நான் வந்து 40 வருஷமா பாஸ்கெட்பால் ஆடிட்டு இருக்கேன். ஓகே, எங்கள் டீம் வந்து ஆல் இண்டியா மாஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் கேம்ஸில் கோவாவில் நடந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக நான் போயிட்டோம். இது வந்து 2-3 months பேக் நான் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ 1 to 6 நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து இந்த பற்றில நம்மளை யாரும் தெரியாதுன்றதுக்காக நான் அதை பற்றி நான் இது பண்ணவே இல்லை. சரி முடிஞ்சா போயிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் கிளம்பிட்டேன். இது ஃபோன் மேலே ஃபோன், மெசேஜ் மேலே மெசேஜ். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் என்னடா ஃபோன்லேயே வந்து கிடக்குறாங்க. அப்போதான் அவங்ககிட்ட சொன்னேன் காந்தாரா படம் பண்ணியிருக்கேன், மெசேஜாக வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்து சொல்லணும். அப்போதான் அவங்களுக்கே தெரியும் காந்தாரா பண்ணியிருக்கியா. ஓகே, ஏன் நாங்கள் ஒரு 2 டீமாக போயிருந்தோம், 24 பேருக்கு மொத்தம். எல்லாருக்கும் ஆச்சரியம், காந்தாரா பண்ணியிருக்க அப்புறம் எதுவும் சொல்லவே இல்லைடா அப்படின்னா. இல்லை அதில் ஃபுல் பிளாக், அப்புறம் அப்போதான் ஃபோட்டோவே இது காமிச்சேன், இந்த லுக்கு தான் அப்படின்னு. அப்படியா பரவாயில்லையே நல்லா எல்லாம் அப்புறம் சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் 6 நாள் கழிச்சு 7ஆம் தேதி காலைல சென்னை வந்து படத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கடந்த 3 நாளாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தான் வேலையாக வச்சு ஷூட்டிங் போகிற மாதிரி காலையில சாயந்தரம் வரைக்கும் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வரவேற்பு. கண்டிப்பா அந்த படம் வந்து இல்லை நான் பார்க்கும்போது எனக்கே அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் சார். நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம நடிப்பு தான் தெரியுது. ஹீரோ ரிஷப் செட்டி சாரோடைய அந்த பரிமாணம் வந்து மனிதரா இருந்து கடவுளா அந்த மாறுற அந்த பரிமாணம் இருக்குங்களா, அந்த இது போகும்போது நம்ம அப்படி படம் பார்க்கும்போது நம்ம அறியாம நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்படி போகுது. அப்புறம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுதான் ஒரு டைரக்டருடைய கண்டிப்பா ஒரு எக்ஸலன்ஸ்னே சொல்லலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எனக்கு வந்து நீங்க நிறைய தமிழ் படங்கள்ல இருந்தா எனக்கு உங்களை பழக்கம். எங்களுக்கு டக்குனு நீங்க உங்களை பார்த்தால எனக்கு அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் ஞாபகம், ஒரு காமெடி சீன் ஞாபகம் வரும். நீங்களும் செல்லமே சில விவேக் சாரோட வண்டி யாதுரா, வண்டி யமகா கம்பெனியோட வண்டியோட 2 காமெடி சீன் பண்ணிருக்கேன். ஆமா, இன்னொன்னு வந்து ஆதி, இன்னொன்னு ஆதி விஜய் சார் படம். அதுலயும் பைக் காமெடி தான் வரும், இதுலயும் பைக் அதுலயும் பைக் விவேக் சார். உண்மையிலே நம்ம எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் காமெடி சீன்ல நடிக்கிறது பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எதிர்பார்த்தோம் நம்ம காமெடி எல்லாம் வருமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு
நம்ம ஆக்சுவலா நான் இன்னும் அதை காமெடி பண்ணல, அவர் தான் பண்ணிருப்பாரு. பட் என்னைய வச்சு அவர் காமெடி பண்ணிருப்பாரு. ஒரு படத்துல வடிவேல் சார் சொல்ற மாதிரி நான் வச்சு காமெடி கிமெடி பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த படத்தை என்னை வச்சு காமெடி கிமெடி தான் பண்ணிருப்பாங்க. அது செம்ம ரீச், அது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆனா. உங்களை கூட ஷேவ் பண்ணி அஜித் குமார் மாதிரி இருப்பீங்களா? ஆமா ஆமா, சில பேர் நேரடியாக சொல்லுவாங்க. ஓகே, அப்படியா? சும்மா கிண்டல் பண்ணுவாங்க. பல இடங்கள் போகும்போது சில இடங்கள்ல ஆடியன்ஸ் மக்களே வந்து எங்கேயா பார்த்தாங்கன்னா, சார் நீங்க ஷேவ் பண்ணீங்கன்னா அஜித் குமார் மாதிரியே இருப்பீங்க அப்படின்னா திடீர்னு சொல்றாரு. ஒரு செகண்ட் எனக்கு புரியாது, அப்புறம் அந்த காமெடி சொல்றாங்க. அப்புறம் ஓகே, எனக்கு அந்த காமெடி சீன் ஞாபகம். அப்புறம் காஞ்சனாவோட அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், ஆமா அதுவும் எனக்கு ஞாபகம். ஏன்னா சூப்பர். அந்த அந்த ஒரு 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 படத்துக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறது நீங்க தான். உங்க சீன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 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 ஃபைட் மாஸ்டர் வந்து பயந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முழுக்க முழுக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடிச்சு காமிச்சு நான் நடிச்சது. அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளவு கஷ்டம் சார். எப்படி கொண்டு வந்தீங்க? கத்தினே இருப்பீங்க அதுல. நான் வந்து ஒரு களி மண்ணு சார். என்னை வச்சு நல்லா அழகா செதுக்கக்கூடிய சிற்பி கிடைச்சாருன்னா நானும் ஒரு சிறந்த நடிகன் தான். எனக்கு கிடைச்ச இயக்குநர்கள் வந்து அப்படி. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அப்படியே நடிச்சு காமிச்சாரு. அது அப்படியே நான் எப்பவுமே நானா ஒண்ணு பண்றதை விட ஒரு இயக்குனர் என்ன சொல்றாருன்னு கேட்டு மனசுக்குள்ள வாங்கி அதுக்கப்புறம் ஒண்ணு வெளியே வரும்ல, அதுவா வரும். அது வந்து சொல்றவர்கிட்ட இருக்கு, டைரக்டர் கிட்ட இருக்கு. கண்டிப்பா டைரக்டர் வந்து சொல்ல 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 என் மைண்ட்ல போய் ஒண்ணு உட்காரும்ல, அது ஆக்ஷன் சொன்னோன்னா அது ஒரு வெளியே வருது. அது டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அழகா சொல்லி என்ன உள்ளாங்க வச்சு அப்படிதான் ரிஷப் ஷெட்டி சாரும் இந்த படத்துல வந்து என் கண் அப்படியே பார்த்துட்டே இப்படி அந்த இதெல்லாம் பண்ண சொல்லி ஒவ்வொன்னும் அந்த அசைவுகள் பண்ண வச்சது அவர்தான். அதே மாதிரி காஞ்சனா 3ல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அந்த அகோரி கேரக்டர்ல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அகோரினா அப்படி ஒரு டெரிஃபிக்கான ஒரு லுக்கை கொண்டு வந்தது ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். ஓகே, இப்போ 4ல பண்ணிட்டு இருக்கீங்களா? காஞ்சனா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கவே முடியல அவரை. இனத்துல எப்பவுமே அவரை ரெகுலரா பார்ப்பேன். இப்போ எங்க ஆபீஸ் போட்டிருக்காரு, நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசோசியேட் டைரக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. சும்மா காஞ்சனா 4ல இருப்பேன் நான் நம்புறேன், இப்பவும் நம்புறேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நானும் டச்ல தான் இருக்கேன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் வாய்ப்பு வரல, வருன்ற நம்பிக்கை கண்டிப்பா கிடைக்கும் சார். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சில போட்டோஸ் உங்ககிட்ட நான் காட்டுறேன். அந்த போட்டோ பார்த்து அந்த போட்டோ மெமரி நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ இது. அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம் அது, தீனா. ஆமா, தீனாங்கிற திரைப்படம் தான் என்னுடைய முகத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்த ஒரு படம். இந்த நேரத்துல ஏஆர் முருகதாஸ் சார் தான் என்னோட அம்மாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இது நீங்க கெரியர் ஆரம்பிச்சு கொஞ்சம் 2-3 படம் பண்ணி உடனே அதுக்கு முன்னாடி ஒரு 10 படம் 15 படம் வந்து அட்மாஸ்பியர்ல அங்கங்க நிக்கிற மாதிரிலாம் நிறைய, நான் எங்க இருக்க எனக்கே தெரியாதவர்களும் நிறைய பண்ணியிருக்கேன். முதல் படம் முதல்வனா இருந்தாலும் எனக்கு அடையாளம் காமிச்ச படம் வந்து தீனா. அந்த டைம்ல வந்து நம்ம அந்த புல்லட் வந்து அவர் ஓட்ட புல்லட் என்னோட புல்லட். ஓ அப்படியா? ஆமா, ஓன் புல்லட். ஓகே. அந்த டைம்ல அந்த புல்லட்ல போனாவே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு நிறுத்து அப்படிதான் நான் வந்து முதல்ல அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. நான் ஹெல்மெட் மாட்டிட்டு டீனர்ல போயிட்டு இருக்கேன். ஒரு 4-5 பாய்ஸ் வந்து பசங்க கையில நிறுத்து என்னடா நிறுத்த சொல்றான்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கட்டினேன். இதோட தலைவிட நினைச்சவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டுக்காக தான் நிப்பாட்டினேன். நான் புல்லட்டை பார்த்து தான் நிப்பாட்டணும். ஓகே, நீங்க தான் பண்ணீங்களா, உங்க புல்லட் தானே அது சொல்லிட்டு என்ன. இது தீனா ரிலீஸ் ஆன டைம்ல, ரிலீஸ் ஆன உடனே. ஓ ஓகே ஓகே ஓகே. சோ அந்த அளவுக்கு வந்து அவர் என்ன யூஸ் பண்றாரு, அவர் பைக் என்ன கார் என்ன, இப்படி வந்து அவரோட ஃபேன்ஸ் வெறித்தனமா வந்து அத பார்க்கும்போது உண்மையிலே அதை மறக்கவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 33 நாள் அதில் நடிச்சிருப்பேன். அவரோட நல்ல பழகக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வந்து அதுக்கு முன்னாடி உன்னை கொடு என்னை தருவேன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாலும் அதுல வந்து அட்மாஸ்பியர்ல ஒரு 100 பேர் அவரோட கூட மிலிட்டரி மேன் இருப்பாங்க. ஒரு ஆளா அங்கங்க நடிச்சிருக்கேன். பட் அவர் கூட பேசுற மாதிரியோ இல்ல அவர் கிட்ட நெருங்க மாதிரி கூட எனக்கு வாய்ப்பு வரல. இதுல வந்து நான் வர புல்லட் என் புல்லட் ஷார்ட் வரும்போது நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது இல்லாம நடிக்கும் போதும் அவர் கூடவே நடிச்சேன். ஸோ அதனால ஃபைட்டு நிறைய இருந்தது. அதனால நல்ல ஒரு கிட்ட நெருங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் நான் அதிகமா ஒரு ஹீரோ கூட நடிச்சது அஜித் குமார். தீனா பண்ணிருக்கீங்க, ரெட் பண்ணிருக்கீங்க, ஆஞ்சநேயா, சிட்டிசன், ஆழ்வார், என்ன இருந்தால், விசுவாசம் வரைக்கும் 11 படம். நடுவுல மகா டிராப் ஆயிடுச்சு. மகா படம் டிராப் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு, அப்புறம் திருப்பதி ஒண்ணு, அப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு
நம்ம மலையாள டைரக்டர் ஒருத்தர் படம் பண்ணாரு. ஓகே. அந்த படம் நிறைய ஓகே. இது வந்து 11வது படம். 11வது படம். ஸோ இவ்வளோ படங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் கூட அந்த விஷயம் உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அஜித் சார் கூட இருந்தது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது? ஏன்னா பைக்லாம் கொடுத்தீங்க, பைக் அப்பவே இருக்கு தலைக்கு கொஞ்சம் பைக் இன்ட்ரெஸ்ட் அதிகம். வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு போய் அவர்கிட்ட ஸ்டில் எல்லாம் எடுக்க வச்சு அப்பவே எடுத்து வச்சிருக்கீங்க. யாரு கேட்டாலும் யாராவது கேட்பான் அஜித் சார் நடிக்கிறேன்னு சொன்னோடனே, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அஜித் சார் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் கூட்டு போவேன். அவரும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜீனாக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு அடுத்த இதுக்கு போயிட்டாரு. அவரோட மறக்க முடியாதுன்னா ஒன்று ஒரு ஆஞ்சநேயான அல்ல ஆழ்வார்னு ஒரு படம் பண்ணேன். ஆமா. அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. 5 years இருக்கும். ஓகே. நீங்க படம் பண்ணியா? அவரோட படம். ஓகே ஓகே. பட் அவர் பார்க்க கூட முடியல. பொதுவாக ஹீரோக்களை போய் ஸ்டூடியோ ஸ்பாட்ல அப்படி இப்படி ஃபாலோ பண்ணி பார்க்குற பழக்கம் இல்லை. தீனா சிட்டிசன் படம் போல அப்போ போய் பார்ப்பேன். ஏன்னா அதில் நடிச்சிட்டு இருக்கேன், அதனால போய் பார்ப்போம். வேற படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு. என்னடா அது அவர் படத்துலலாம் நடிக்க முடியுது இல்லையா, ட்ரை பண்ணுறோம் ஆனால் கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது கௌதம் மேனன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு. ஓகே. என்ன இருந்த படத்தில் ஒரே ஒரு நாள் ஒர்க்கு, ஒரே ஒரு சீன் சார், ஒரு ஃபைட் சீக்வன்ஸு பண்ணுறீங்களா அப்படின்னா, நான் வந்து சார் நான் அஜித் சாரை பார்க்கறதுக்காகவா நான் பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தில் நம்ம டிஆர் கார்டனில் தான் ஷூட்டிங்கு. போய் மேக்கப் போட்டுட்ருக்கேன். மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் ரைட்டர் வந்தார். சரி ஏதோ டைலாக் இருக்கும் அது சொல்கிறதுக்காக வரா போலுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். மேக்கப்லாம் போட்டு முடிச்சோன்னே கிட்ட வந்தார். கிட்ட வந்துட்டு சார் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு செட்டுக்குள்ளே வரக்கூடாது சார். ஓகே சார். அப்புறம் ஹீரோவோட போய் பேசுறது தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது கூடாது சார். ஓகே ஓகே. நான் என்னன்னா அது நம்ம அஜித் சார் கூட நம்ம நல்லா பேசுவோம், எப்பவுமே அவரும் பேசுவார். சரி இப்போ வேற இடத்துக்கு போயிருக்க, வேற ரேஞ்ச் ஏறி போச்சு, சரி ஓகே அப்படின்னு நான் சரி சார் சரி சார். அப்புறம் செட்டுக்கு போனேன். ஹீரோட பொசிஷனை டைரக்டரே நடிக்கிறாரு, என் பொசிஷனை நானே நடிச்சு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 1/2 hour கழிச்சு தான் அஜித் சார் வராரு. நான் அப்படியே ஓரமாக நிற்கிறேன். அப்புறம் அஜித் சார் வந்தோடனே டைரக்டர் போய் யூஸ் பண்ணிட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லி அவர் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தாரு. பார்த்தோன்னே ஹை சமச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேராக வந்து அக் பண்ணிட்டேன். அக் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு தான் அப்புறம் போனார். அப்படியே கண்ணு கழிச்சு ஒரு நிமிஷம் நம்ம தப்பாக நினைச்சிட்டோமோ. ஸோ அந்த அளவுக்கு இஸ் அ டவுன் டு எர்த் பர்சன். பழசை மறக்காம அப்படியே வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா. அது லைஃப்லயே மறக்கவே முடியாத ஒரு ஏன்னா நான் ஒன்று நினைச்சிருந்தேன். கரெக்ட். 5 years கேப்புக்கு அப்புறம் சரி அவர் பார்க்க முடியல, ஓகே ஒன்றும் மறந்துக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. 2வது அசிஸ்டன்ட் ரைட்டர் வர முன்னாடி சொல்லிட்டாரா, அதுவே மைண்ட்ல அப்படியே இதுவா இருந்தது. பட் அதெல்லாம் மீறி இல்ல நான் அதே தான்டா அதே நல்லா வந்து பேசினாரு. சூப்பர் சார் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்த ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி விஜய் சார் வந்து உங்க மடியில் தான் படுத்து இருக்காரு அந்த டைலாக் பேசும்போது. இது நீங்க தானே சார், நீங்க தானே பேசிருக்கீங்க, நீங்களும் கரெக்ட் ராஜா சாரோ சீக்வன்ஸ் அது. ஆனா நம்ம ஆள் சொல்லி வேற ஒரு ஆள் அடிச்சு போட்டானே அப்படிங்கிற சீக்வன்ஸ். இது வந்து பசுபதி சாரோட அடியாலா, ஆமா பட்டாசு பாலுவோட கேரக்டரோட அடியாலா பண்ணும்போது பண்ணது. இது வந்து பேரு சார். ஆமா அவர் வந்து மகாராஜன் டைரக்டர் இருக்கார் இல்லையா, வல்லரசு படத்தோட டைரக்டர், அவரோட அசோசியேட் இருக்கும்போது எனக்கு நல்ல பழக்கம். ஓகே. அப்போ வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பாச்சி ஒரு படம் பண்ணும்போது என்ன கூப்பிட்டு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுதான் விஜய் சார் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண படமா? இல்ல அது மாதிரி தமிழன் அப்படின்னு ஒரு படம். தமிழன்ல பெசன்ன ரவியான் இருக்காருல்ல, ஆமா அவரோட தம்பியா ஒரு சின்ன ஒரு ஃபைட் மட்டும் வர மாதிரி. ஓகே 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 ஓகே. அப்புறம் வந்து ஷாஜகான் ஒரு படம் பண்ணிருந்தேன். ஆமா இது வந்து 3வது 4வது. ஓ 3வது 4வது படம். ஓகே 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 ஓகே. போக்கிரி வில்லு. ஆமா அதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்பாச்சி. அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் படம் கூட பண்ணேன் நான் சிவகாசில புலி பண்ணீங்க. புலி தான் லாஸ்ட் படம். புலி தான் லாஸ்டா பண்ணது. புலி தான் வந்து விஜய் சார் கூட நான் பண்ணேன் லாஸ்டா பண்ண படம். இந்த படம் பண்ணும்போதெல்லாம் சோலோ, அதாவது அவரோட ஃபைட் எத்தனை ஃபர்ஸ்ட் என்னதான் ஆச்சு அடி அடிதான் அவ்வளோ. அதில் ஓகே திருப்பாச்சியில ரொம்ப அற்புதமான படம். எனக்கு அந்த சீன் மறக்க முடியாது. வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து நான் என்னை ஜெயில போட்டுருவாங்க. நான் வந்து பசுபதியோட ஆளு,
பசுபதி சாரோட ரைட் ஹேண்ட் மாதிரி என்னை வந்து தூக்கி உள்ள போட்டுருவாங்க ஜெயில. அப்போ ஸ்ரீமன் சார் வந்து போலீஸ். ஆமா, இவரு மலேசியாவாசன் பையன் வந்து போலீஸ். அப்போ தூக்கி உள்ள போட்டுருவாங்க. நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமா டைலாக் பேசுவேன். அப்புறம் அப்படி சொல்லு அப்படி அந்த பையன் காலை தூக்கி போட்டுட்டு அப்படி அழகா வந்து அப்படி வந்து உட்காருவேன். அப்படியே அப்புறம் அழ வச்சுட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள நானே போய் ஓடி போவேன். இதுல வந்து பேரரசர் அப்படியே நடிச்சு காமிச்சாரு. ஒரு செம்ம நடிகர், அழகா நடிச்சு காமிச்சாரு. எனக்கு அதுதான் தெரியல. சரி, நம்மளா பண்ணோம்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒவ்வொரு டைரக்டர் சொல்றதையும் உள்வாங்கி பண்ணும்போது வெவ்வேறு நடிப்பு வரும். அது ஒரு கிஃப்ட் வந்து நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அழகா சொல்லி கொடுத்து வேலை வாங்கும்போது ரொம்ப நல்லா அந்த சீன் வந்து மறக்கவே முடியாது. ஆமா, நீங்க ரொம்ப கேஷுவலா ரொம்ப நல்ல சீன், மறக்க முடியாது. ஸோ விஜய் சார் கூட ஏற்படும் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப நினைச்சா ரொம்ப பெருமையா. ஆமா, கரெக்டா. இன்னொரு விஷயம், புலியோட விஜய் சாரோட இன்ட்ரோ ஷாட் ஆன உடனே எந்த பெரிய ஹீரோ பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, உங்க காலை பிடிச்சிக்கிட்டே விஜய் சார் வந்து அந்த காட்சியில இது மாதிரி ஒரு இந்த வார்த்தையே ஒரு பத்திரிகை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மூணாந்தர வில்லன் காலில் விழுந்து நடிக்க வேண்டிய அவசியம் ஹீரோ விஜய்க்கு இருக்கிறது ஏன் எதுக்கு அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் எல்லாம் வந்தது. நானும் அதை எதிர்பார்க்கல. சொல்றத நம்ம நடிக்கும் போது சின்ன ஒரு தாய்க்கம் என்னடாது நம்ம காலில் விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு சின்ன தாய்க்கம், விஜய் சார் நடிக்கிறாருன்னு ஒரு சின்ன தாய்க்கம் அது. பட் அதுக்கப்புறம் ஓகே நடிப்பு தானே நடிச்சு அவரும் கேஷுவலா அப்படி நடிச்சாரு, நானும் அப்படி நடிச்சேன். அதுக்கப்புறம் படமா ரிலீஸ் ஆன பிறகு இந்த விமர்சனம் வரும்போது நமக்கு ஐயோ எங்கடா அந்த விஜய் சாரோட ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னா நம்மள காலி பண்றோம் போலுக்கு அப்படி ஒரு பயம் வந்துச்சா ஆட்டோமேட்டிக்கா. பட் நல்லா அமைஞ்சது. செட்ல அந்த சீன் சொல்லும் போது அவரு எப்படி உங்ககிட்ட கன்வே பண்ணாது இப்படி வரணும் அதெல்லாம் ஒண்ணுமே அதை பத்தி நான் திங்க் கூட பண்ணல. நம்ம இப்ப இவ்வளவு தூரம் திங்க் பண்றோம், அந்த யோசனை கூட பண்ணலாம். நம்ம டைரக்டர் சொன்னாரு, மேபி ஆல்ரெடி சொல்லிருக்கலாம், அதெல்லாம் ஒத்துதான் வந்திருப்பாரு. அதனால வந்தோன்னா சரி ஓகேண்ணா நான் வெயிட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அஃப்கோர்ஸ் அது வந்து அவர் கேட்டுட்டு அழகா பொறுமையான உட்காந்து. இன்னொன்னு சொல்லணும், அந்த அந்த படப்பிடிப்பு அன்னைக்குதான் முதல்ல ஒரு ஹீரோவோட சரிக்கு சமமா உட்காந்து பேசுனது நான் அவர்கிட்ட தான். பின்னாடியும் சரி, நான் வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டாரோடவும் சரிக்கு சமமா பக்கத்துல உட்காந்து பேசுனதே இல்லை. காலையில ஃபர்ஸ்ட் ஷாட்டு அவருடைய ஷார்ட் ஒன்று எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சோன்னு எல்லாரும் வந்து மானிட்டர் பாக்குறாங்க. மானிட்டர் பார்த்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. நானும் ஹீரோ மட்டும் இருக்கோம். அந்த அன்னைக்கு வந்து எங்க 2 பேர் தவிர ஆர்டிஸ்டும் கிடையாது. அதனால அவரு பாக்குறாரு, பார்த்து அப்படி மூப்பெல்லாம் பாக்குறேன். நான் உட்காருண்ணா அப்படின்னாரு. சேர் எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு. இல்ல சார் பரவாயில்ல சார், நான் எனக்கு எப்பவுமே அந்த கூச்சம். அப்புறம் உட்காருன்னு சொன்னோன்னே சரி என்ன பண்றேன்னு சொன்னாலும் இப்படி உட்காந்தேன். அவர் என்ன பண்றீங்க, என்ன பசங்க எல்லாம் கேட்டார். என்ன படம் அடுத்து போயிட்டு இருக்கு எல்லாம் கேட்டு ஓகே. அப்புறம் அடுத்து என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு ஏன் போறதா வேணாம் தெரியல, அப்படியே கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்ப நானும் வந்து சார் இத்தனை படம் பண்ணிருக்கேன், உங்களோட ஒரு ஸ்டில் எடுக்கணும் சார், எடுத்து ஓகேண்ணா சாயந்தரம் போகும்போது எடுத்துக்கலாம். அன்னைக்கு எப்பவுமே ஹீரோஸ் கொஞ்சம் முன்னாடி முடிச்சிருவாங்க. 5 o'clock முடிச்சு அமிச்சிட்டாங்க. எனக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கு. சரி ஓகே நீங்க அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு நினைச்சு விட்டேன். அதே மாதிரி மறுநாளும் வந்து வந்தது. சரி மறுபடியும் கேட்டேன், நல்லா கேட்கவே இல்லை. 2 நாள் ஷூட் எனக்கு. ஸோ 2ஆம் நாள் அவருக்கு முடியுது. சரி சொல்லிட்டு நான் ஷார்ட் அதே மாதிரி தான் மறுநாளும் வந்து 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் வர்றாரு. ஓடி வந்து அண்ணே சார் கூப்பிடுறாரு. ஐயோ சார் கூப்பிடுறாரு, அவன் ஷார்ட் வர போயிட்டு இருக்கேன். இது வந்து டைரக்டரும் சிம்புதேவன் சாரும் காதில் வந்துச்சு. நான் கொஞ்சம் அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் முடிச்சு அமிச்சாரு. அந்த காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் கழிச்சுட்டு ஒன்லி டிஷர்ட் இந்த பேண்ட் போட்டுட்டு போய் நின்று அவரு எனக்காக வெயிட் பண்ணாரு தெரியல, ஆனா வெயிட் பண்ணிருக்காரு. அப்புறம் வெளியே வந்து ஒரு சில்லு போஸ்ட் கொடுத்துட்டு தான் கிளம்பி போனாரு. மறக்காம ஞாபகம் வச்சிருந்திருக்காரு. அதான் நான் அதான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஹீரோ பிகம்ஸ் அ சூப்பர் ஸ்டார் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்டிங், ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். கரெக்ட். ரெண்டுமே இருந்தாதான் அவர் சூப்பர் ஸ்டார். வெறும் நடிப்பு மட்டும் இருந்ததுன்னா ஒரு ஸ்டார் ஆக்கலாம்.
ஒரு பெரிய ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தளபதி அப்படின்னு அந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த தன்மையும் இருந்தா தான் எந்த ஒரு நடிகராக இருந்தாலும். கண்டிப்பா. ஸோ இது அசல்ராஜா எம்பிபிஎஸ் எவ்வளோ பட் நீங்க எனக்கு நாங்கள் ரொம்ப கரெக்டாக தேடி கண்டுபிடிச்ச இந்த ஷார்ட்ல தான் கரெக்டாக இருந்தது. எவ்வளோ காமெடியா இருந்துச்சு இந்த செட்டு உங்களுக்கு? அது ஒரு கலகலம் தான் இருக்கும். அந்த செட்டு வந்து கலகலம் தான் இருக்கும். அதுவும் நம்ம கிரேசி மோகன் சார், ஐயோ அப்படி ஒரு காமெடிக்கு கிங் அவர். ஆமா ஆமா, அவர் இருக்கும்போது அந்த மாதிரி காமெடி ஃபிலிம்லாம் வந்தது. இப்போ வரலையே அப்படின்ற வருத்தமா. ஆமா, வார்த்தை ஜாலங்கள் ஒரு காமெடி, வார்த்தை ஜாலங்களே வந்து அவ்வளோ முன்னாடி பின்னாடி அந்த இந்த படம் பார்த்துருப்பீங்க நம்ம பஞ்சதந்திர மாவட்டம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இதுல நிறைய இருக்கு. இதுவே முதல் சந்து ஏதோ ஒரு படம் பார்க்கும்போது சிரிச்சுட்டே இருக்கலாம். கூட ரீசெண்டா பார்த்தேன். இது மறக்க முடியாத ஒரு படங்க. லைஃப்ல வந்து பெரிய தவறு பண்ண ஒரு படம். என்ன சார் தவறு? ஆக்சுவலா நான் கமல் சாரோட சண்டியர் அப்படிங்கிற படத்தோடைய ஸ்டில் ஷூட் அட்டன் பண்ணேன். ஓகே. அது வந்து சண்டியர் டைட்டில் கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைலாம் ஆச்சு. அந்த ஸ்டில் ஷூட்ல நான் தான் கமல் சார் பின்னாடியே நிற்பேன். ஓ, அந்த ஸ்டில் வந்து அந்த நேரத்தில் சண்டியர்ன்ற டைட்டில் பிரச்சனை வரும்போது எல்லா பத்திரிகையும் அதில் வந்தது. அந்த போட்டோ தான் வரும். நெப்போலியன் சாருக்கும் கமல் சாருக்கும் நடுவில் நிற்பீங்களா? ஆமா. ஒரு 6 மாசம் இப்படியே ஓடிட்டே இருந்தது. அப்புறம் பிரச்சனை ஓஞ்சி விரும்பாண்டின்னு டைட்டில் மாற்றி படத்தை ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. என்னை கூப்பிடவே இல்லை. நானும் போய் ட்ரை பண்ண, கிடைக்கவே இல்லை. எனக்கு எல்லாம் அங்கே இருக்க ஆர்டிஸ்டை போட்டாங்க. அந்த படத்தில் என்னன்னா கிடைச்ச வாய்ப்பு நம்ம நடிக்க முடியாமல் போச்சுன்னு வருத்தமா இருந்துச்சு. அடுத்து பல வருடங்களுக்கு அப்புறம் சரண் சார் படம் ஆல்ரெடி அந்த சில படம்லாம் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். வசூட்டு எம்பிபிஎஸ்ன்னு ஒரு படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு நான் போய் பார்க்குறேன். அசோசியேட் டைரக்டர் ஸ்ரீதர் சார் வந்து என்னை வந்து ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்றாரு. கமல் சார் கூட 7 பேர், அதுல நீங்க ஒரு ஆள். அப்படின்னு செம்ம ஹாப்பி. வா, செம வாய்ப்புடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த படத்தில் போய் கம்மிட் ஆகிறேன். ஒரு 10 நாள் நடிச்சிருப்பேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு படம் சத்ரபதிங்கிற படம் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஓகே. சரத்குமார் சார் படம். அது கொஞ்சம் தள்ளி போச்சு. ஓகே. அந்த கேப்ல தான் இங்க வந்து கம்மிட் ஆயிடுச்சு. திடீர்னு அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு, நீங்க உடனே வாங்க அப்படின்னாங்க. நான் சார் உங்கள்கிட்ட ஆக்சுவலா அவங்கள்ட்ட கேட்டு தான் இங்க வந்து கம்மிட் ஆகிறேன். உங்கள்கிட்ட கேட்டு தான் சார் இங்க கம்மிட் ஆகிறேன். இப்போ நான் எப்படி சார் வர முடியும்? கமல் சார் கூட 7 பேர் சார், அதில் நல்லா கேட்டு சார். அப்புறம் நான் எங்க படம்லாம் படமா தெரியல உங்களுக்கு. ஓ, அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கம்மிட் ஆனீங்க, வரலன்னா நீங்க எந்த படத்தையும் நடிக்கூடாது நான் பண்ணிடுவேன். கரெக்டாவே என்னால வேற வழி இல்லாம இங்க அப்படியே விட்டுட்டு சொன்னீங்களா? சொன்னேன். அசோசியேட் டைரக்டர் தான் சொன்னேன். நாக்க பிடிக்காம அவனு கேட்டார். ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை நடிக்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த சம்பளத்துல இப்போ வரைக்கும் அவர் முகத்துல முடிக்க முடியல. அந்த மாதிரி விட்டுட்டு போன ஒரு தருணம் அது. அந்த படம் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. சில காட்சிகள் இருப்பேன், பல காட்சிகள் இருக்க மாட்டேன். ஒரு சாங்ல ஓப்பனிங் சாங் மட்டும் தான் இருப்பேன். ஆமா, மற்ற 2 சாங்ல இருக்க மாட்டேன். ஓகே. நீங்க என்ன தவிர மத்தெல்லாம் இருப்பாங்க அந்த சாங்ல. பல காட்சிகளை நான் இருக்க மாட்டேன், மத்தவங்க இருப்பாங்க. ரொம்ப மன வேதனையை கொடுத்த தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிப்போச்சு உங்களுக்கு. அது என் லைஃப்லயே அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து நடந்ததே கிடையாது. வழி இல்லாம அதுவும் இம்பார்ட்டன்ட் படம் ஃபிலிம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆஃப் கோர்ஸ். பட் டேட் மேனேஜ் பண்ண முடியல. டேட் மேனேஜ் பண்ண முடியல. அது திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாசமா நடக்காது, திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இல்லாம அங்க போனது அந்த மாதிரி ஆனது. பட் ரெண்டுமே பெரிய படம். நான் வந்து பலிகடா. ஓகே. பட் சண்டியர் வந்திருந்திருக்கலாம். ஆமா, பெருமாண்டில வந்திருந்திருக்கலாம். அதுலயும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியா விக்ரம்ல வந்து லாஸ்ட்ல அந்த படம் எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பல படங்கள் பல மொழிகள்ல பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அதே மாதிரி இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டில், பிடிச்ச ஒரு கெட்டப். அந்த லுக் வந்து எனக்கு செம்மையா இருக்கும். அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே பாராட்டின ஒரு லுக் அது. ஆமா, செம்ம ஜெஜென்டிக்கா இருக்கு நீங்க அப்படின்னு. சூப்பரா இருப்பீங்க அப்படியே. அதாவது மலேசியன்ஸே வந்து என்ன இது அப்படியே மலேசிய தமிழ் மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. ஏன்னா அந்த படத்துல நான் மட்டும் தான் அந்த குடுமி வச்சுட்டு இருப்பேன். அந்த குடுமி, அந்த மீச தாடி, மீச தாடிலாம் வந்து டைரக்டர் பா ரஞ்சித் சார் வந்து டிசைன் பண்ணி பண்ணது. குடுமி வந்து ஆல்ரெடி இருக்கு. அப்படியே குடுமி வச்சுட்டாங்க. ஆக்சுவலா முடி இப்படி இருந்தது, குடுமி ஆக்கிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம், மறக்கவே முடியாத ஒரு படம். ஓகே. ரஜினி சாரோட படம் வந்து குசேலன்ற படத்துல நான் வந்து அவரோட காம்பினேஷன் இல்ல, பட் அவரோட படத்துல நான் நடிச்சிருக்கேன். பட் அவரோட காம்பினேஷன்ல நடிக்க முடியலையே அப்படின்ற வருத்தம் நாளா இருக்கு. பா ரஞ்சித் சார
2D என்டர்டைன்மெண்ட்ல சூர்யா வச்சு பண்றதுக்காக, சூர்யா சார் வச்சு பண்றதுக்காக உட்காந்துருக்கும் போது நான் போய் பார்க்குறேன். ஓகே ஓகே ஓகே. பார்க்கும்போது நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிஜி கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு 8-9 வருஷம். ஓகே ஓகே ஓகே. அதாவது நடிக்க வந்த பிறகு சர்வேலுக்காக மார்க்கெட்டிங்கும் பண்ணிட்டு நடிச்சிட்டு சிஜிக்காக மார்க்கெட் பண்ணி கொடுப்பாங்க அவங்க படம். அப்படி நான் நிறைய டைரக்டருங்கெல்லாம் போய் பார்க்கறது உண்டு அந்த கம்பெனி சார்பாக. அப்படியே நடிப்புக்கும் வாய்ப்பு கேட்டு வந்துடுவேன். அப்படிதான் வந்து பாரஞ்சி சாரை ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்துட்டு இது மாதிரி சிஜி கம்பெனி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாய்ப்பை மீன் சிஜியை பற்றி டிஐ பற்றி இதெல்லாம் பேசிட்டு பேச சொல்கிறேன், நீங்கள் ஆர்டிஸ்ட் தானே? ஆமாம் சார். எந்த வேலைக்கு வந்தீங்க? இல்லை சார் சர்வேல் ப்ராப்ளம். ஓகே ஓகே சார். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது, சார் மெட்ராஸ்லேயே பிறந்து மெட்ராஸ்லேயே வளர்ந்து உங்கள் மெட்ராஸ் படத்தில் நடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு சார். அடுத்த படத்தில் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்றேன் அப்படின்னாரு. எப்பன்னா நியூஸ் ஓகே ரஞ்சித் சார் இயக்கத்துல நடிக்கிறார் சாமடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு 2 முன்னாடி போனேன். அவர் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மோசஸ்னு ஒரு அசோசியேட்டு கால் பண்ணி, நீங்க ஆபீஸ் வர முடியுமா? ரஞ்சித் சார் ஆபீஸ் பேசுறாரு. கூப்பிட்டாங்கடா சொல்லிட்டு உடனே அப்ப நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். அங்க அப்படியே விட்டுட்டு போன பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. எடுத்தோன்னு முதல் கேள்வி தான், இருக்கு சார், எடுத்து 14 வருஷம் ஆச்சு சார், இன்னும் உத்தர குத்தல சார். நீங்க ரஜினி சார் ஃப்ரெண்டா நடிக்கிறீங்க. ஆஹா, உள்ளுக்குள்ள நான் லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஓடுது. பிளாஷ்பேக்லயும் ரஜினி சார் கூட வரீங்க. லைவ்ல வந்து ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, பிளாஷ்பேக் ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அதுல நீங்க வரீங்க. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள ஓடுது. ஆனா இதனால பெருசா வெளியே காமிச்சிக்காம, ஓகே சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓகே, இந்த கெட்டப் வந்து ஏதாவது கண்டினியூட்டி இருக்கா அப்படின்னா, இல்லை சார், அப்ப அப்படியே விட்டுருங்க. ஷூட்டிங் அப்ப உங்களை வந்து எப்படி மாத்தணுமா டைரக்டர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த லுக்கெல்லாம் மாத்தினாங்க. கடைசியா ஷூட்டிங் கிளம்பும்போது தான் அப்படி பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணாங்க. மலேசியாவுக்கு போய் முறையா ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய், அதான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னேன், 14 வருஷம் ஆச்சு சார் பாஸ்போர்ட் எடுத்து, நான் வந்து முத்திரையே குத்தல சார்னு சொன்னேன். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் போய் இறங்குற அன்னைக்கு என்னோட பிறந்தநாள். பிறந்தநாள் அதுவுமா ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் இறங்குறேன் அன்னைக்கு. ஆக்சுவலா எனக்கு ஷூட் இல்லை. ஓகே, மறுநாள் சாரை போய் பார்த்து அவர்கிட்ட வாழ்த்து பெற்று அவர்கிட்ட ஸ்டில் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டில் தான் இன்னைக்கும் என்னோட டிபில இருக்கும், எஃபில, ஓகே, ஃபேஸ்புக்ல இருக்கும். ஸோ அது வந்து மறக்கவே முடியாத ஒரு படம். நம்ம நான் சின்ன வயசுல இருந்து ஃபேன்ஸ், என் குடும்பமே வந்து ஃபேன்ஸ். சின்ன வயசுல இருந்தே அப்படியே ரத்தத்துல ஊர்னது. அது அவரோட ஒரு போட்டோ எடுக்க மாட்டோமான்னு எங்கிட்டு இருந்த ஒரு படம். காலங்கள்லாம் உண்டு. அவர் கூடவே படம் ஃபுல்லா டிராவல் பண்ணது மறக்கவே முடியாது. கொடுப்பன. ஓகே சார், ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா சினிமாவை நம்ம யாரும் சினிமா கைவிடாதுங்கிறதுக்கு அது கண்டிப்பான எக்ஸாம்பிள் இருக்கு. கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த படங்கள், இன்னும் பெரிய மல்டி ஸ்டார் படங்கள் நிறைய பண்ணுங்க. அதர் லாங்குவேஜ் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட அடுத்த படங்கள் எங்களோட டீம் சொல்ல வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி. நான் எத்தனை மொழியில எத்தனை லாங்குவேஜ்ல என்னென்ன பெரிய கேரக்டர் பண்ணாலும், நம்ம தாய்மொழியான தமிழ்ல பெரிய கேரக்டர்ல பெரிய ஹீரோக்கள் பண்ற படத்தை நான் வந்து மெயின் எல்லாம் பண்ணணும் அந்த ஒரு எண்ணத்தோட முயற்சி பண்ணிருக்கேன். அது நடக்கும். நான் வாய்ப்பு அளித்த எல்லாருக்குமே நன்றி.